பஸ் தீபக் இருக்காருல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? இருக்காருல்ல, ஏன் அவன் வீட நீங்க கேக்குறீங்க? என் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள என்ன எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, அவனே வந்துருவான். வரமா அவன் கேரக்டர் எப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். மாப்பிள்ள எங்க இருக்கியா? அவன் கோயிலாண்ட வாங்க வேமா. ரைட், நீ போன் அடிக்குமா? நான் பக்கத்துல வந்துட்டேன்டா. வாங்க. சரி வா போ. எங்க போய் டீ குடிச்சிட்டுவான். டீ குடிக்கவா? மணி 12 டீ குடிக்கணும். ஏடா எப்ப என்ன டீயா குடிச்சுக்கிட்டு போவான்? வாடா, ஆளுக்கு ஒரு ஓல்டு மங்க கூட்டு வருவான். சரக்கு அடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட மச்சான். ஏண்டா நேத்து நைட்டுக்கு ஓல்டு மங்க ஒரு புல்லு பத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டர் வாங்கி அடிச்சு மாடா, அதுக்குள்ளே மாடா விட்டுட்டா எல்லாத்தையும். சரி போயில கொடு. ஏய் போயிலாம் வைக்கிறே கிடையாதா? ஏண்டா நேத்து போயில கஷ்டப்பட்டு கடகடையா ஏறி நான் வாங்கிட்டு வரேன், பாதி பாயிட்ட வாங்கிட்டு போயிட்டு இப்ப நீ தரமாட்டேங்கிறியாடா? ஏண்டா அப்படி இருக்க? சரி சரி, காலையில கட்டிங்க போட்டு வந்துட்டேன். புகைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பீடி குடி, செய்து பீடி குடி. இப்ப நேத்து வர குடிச்சா இப்ப குடிக்க மாட்டா, அப்படித்தானா? பாசே தீபக்னா யாரு எப்படின்னு கேட்டியல்ல, பாத்தியல்ல ஆளு பயங்கரமா. எதுக்கு என்ன அடிச்ச? நான் மாப்பிள்ள பாக்க வந்ததே உன்னதான்டா. பழனி இருக்காப்ல இல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு அதுக்கு உங்களுக்கு. என் தங்கச்சி அவருக்கு தான் கட்டி கொடுக்கலாம்னு இருக்கோம். அதான் மாப்பிள்ள எப்படி என்னன்னு கேரக்டர் எப்படின்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என் பேர் தீபக், நான் அவனோட ஃப்ரெண்டு தான். எனக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதாகவும் என்ன கேரக்டர் பார்க்க நீங்க இந்த ஊருக்குள்ள வந்ததாகவும் போய் அவன்கிட்ட சொல்லி பாருங்க. அவன் கேரக்டர் என்னன்னு அவனே உங்களுக்கு காட்டுவான். அண்ணே வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறியா? சாப்பாடுலாம் எதுவும் வேணாம், ஏதாவது வேலை இருந்தா போட்டுத்தாங்க. வேலை இங்க ஒண்ணும் இல்ல தம்பி, போயிட்டாங்க. உங்களை பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கு, படிச்சவங்களோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்லண்ணே? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேனே, நிறைய படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கியா? 3ஆம் கிளாஸ்ண்ணே. நான் எல்லா வேலையுமே நல்லா பாப்பனே. எல்லா வேலையும் தெரியுமா? பாப்பனே. என்ன வேலை தெரியும்? சூப்பரா கலவை கலப்பனே. தம்பி நீங்க கிளம்புங்க, வேணா ஒரு 2 ரொட்டியோட சாப்பிட்டு போங்க. நான் உழைச்சு திங்கணும் தானே இருக்கேன், எனக்கு அந்த சாப்பாடுலாம் வேணாம். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போய் தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அதே மாதிரி தம்பி கொடுக்க வேண்டியதானே. எல்லாரும் பிறக்கும் போதே எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வர்றாங்க, கண்டிப்பா சொல்லி கொடுத்தா கத்துக்கிறவனே தம்பி. என்ன தம்பி இப்படி பேசி விட்ட? அதானே உண்மை. ரைஸும் பரோட்டாவும் கலந்து போடணும். கண்டிப்பானே, விசுவாசமா இருப்பேன் உங்களுக்கு. இப்ப நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் போடுவோம்ல, ஆமாண்ணே. அந்த சிக்கன் எப்படி வெட்டுறதுன்னு பாப்போம். சரிண்ணே. நீங்க இப்ப ரைஸ் போடுங்க, போங்க. இப்படி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சின்ன சின்ன சைஸா கட் பண்ணுங்க. சரி சரியா? ஓகேண்ணே. கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க. முடிச்சிட்டேன் முதலாளி. அதுக்குள்ள முடிச்சிட்டா தம்பி? முடிச்சிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் முதலாளி. பரவாயில்லடா, நல்லா வெட்டி இருக்கேடா. இப்படிதான் இருக்கணும் பீஸ். ரைஸ் போட சொல்லி தரேன். இந்த லெஃப்ட் கையில இதை பிடிக்கணும், ரைட் கையில கரண்டி எடுத்துக்கணும். பரவாயில்லையே தம்பி, முத நாளே இப்படி போட்டியல. ஈஸியா இருக்கு முதலாளி. அவ்வளவுதான் தம்பி. இப்படியாவது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு முதலாளியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். The next day. சிக்கன் ரைஸா ஒண்ணா போடுறோம் முதலாளி. சொல்லி கொடுத்த அடுத்த நாள் எகுத்த கடையில வேலைக்கு சேர்ந்துட்டானே.